தூய்மையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்துல வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு சார்பு அணியை மட்டும் இந்தியாவால வெற்றி பெற்றவங்க, இந்தியா வெற்றி பெற்றவங்க ஒரு சார்பு மட்டும் போய் சிஎம் சந்திச்சுட்டு வந்தது வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி நான் பார்த்து யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆதரவு அளிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா வாலண்டியரா வந்து தனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவர் ஏத்துக்கலாம். அரசாங்கத்துல அவங்கள சேர்த்திருக்குமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வேலை தான். அவர்கள் இல்லாமே இவரால் ஒரு நிரந்தர ஒரு நிலையான அரசாங்கத்தை தர முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். காங்கிரஸ் பத்தி கட்சிகள் எல்லாமே வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் அவங்க கொடுக்குறாங்க. எப்ப இருந்தாலும் அவங்க வந்து இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த த்ரெட்டும் கிடையாது. எந்த விதமான முடிவுகளுமே இருக்க முடியாது. அப்படி நான் பார்க்கல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் இல்லாம ஒரு அரசாங்கத்தை யாராவது அமைக்கணும்னு தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவையில நினைத்தாங்கன்னா அது நடக்காது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை அமைச்சாலும் அது வந்து ஒரு ஸ்திரமில்லாத அரசாங்கமாக தான் இருக்கும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்கி விட்டு திரு விஜய் அவர்களை ஒதுக்கி விட்டு வேற எந்த ஒரு ஃபார்மேஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பேரவையில் வர முடியாது. அதனால அவருக்கு அந்த அச்சம் இருக்க தேவையே இல்லை. அவருடைய வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு ஃபார்மேஷன் யாராவது பண்ணிடுவாங்கன்ற அச்சம் அவருக்கு தேவையில்லாத அச்சம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு நேரடியாக ஆதரவு தந்திருக்கிறார்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து முதல்லயே வந்து நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் வெளியிருந்து கொடுக்குறாங்க, அவங்கள வேணா அப்புறமே அவங்ககிட்ட பேசி அவங்களே வேணா மந்திரி சபையில் வச்சுக்கலாமே தவிர புதிதாக அதிமுகவில் இருந்து பிரிந்தும் வரல. அது வந்து ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் அவங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க மேலே ஒரு சர்ச்சை வரும், அவங்களுக்கு ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நோட்டீஸ் எல்லாம் கட்சியில் கொடுப்பாங்க. அது ஸ்பீக்கருக்கு போவோம், அப்புறம் நீதிமன்றத்துக்கு போவோம். அந்த குரூப் வந்து யாராவது ஆதரவு தெரிவிச்சா வேண்டான்னு யாரும் சொல்ல போறதில்லை. அவர்களை அரசாங்கத்தில் சேர்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர்கள் இல்லாமே அவரால் ஒரு ஸ்திரமான அரசாங்கத்தை என்னை பொறுத்த வரைக்கும் தர முடியும். அதாவது இல்லை, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. அவங்க என்ன குரூப்பா, பார்ட்டியா, அணியா, என்ன அவங்க நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். அவங்க என்னன்னே எனக்கு தெரியாது. வாட் ஆர் தே? அவங்க என்ன வாட் ஆர் தே? தி அபிஷியல் ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு ஒரு அபிஷியல் பார்ட்டி? அதெல்லாம் ப்ரூவ் ஆயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் லெட்டர் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், என் கருத்தை ஆழமா சொல்றேன், தெளிவா சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உருவத்தில் வருபவர்களையும் அரசாங்கத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இல்லாமலேயே அவரால் ஒரு நிலையான ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிலே தர முடியும். நான் திருப்பி சொல்றேன், அந்த மாதிரி நிறைய செய்திகளை நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். எனக்கு நேரடி தகவல் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சர் போயிருந்தாங்கன்னா என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து திரு விஜய்க்கும் திரு தாவேகாவுக்கும் இன்னும் பெரிய ஆதரவு தான் வந்திருக்க முடியும். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் வந்து ஒரே கட்சிக்கு பெரும்பான்மை தரவில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். அந்த மாற்றம் என்னவென்றால் விஜய் தலைமையில அந்த மையமான அரசியல் கட்சியாக தாவேகா இருந்து சில அரசியல் கட்சிகளை சேர்த்து கொண்டு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் வாக்களித்தார்களே தவிர தாவேகாவை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசாங்கம் அமைவதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. எனக்கு வெற்றிவேலை உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு வெற்றிவேலை தெரியும். ஒரு புது கவர்மெண்ட் புதிதாக ஒரு அரசியல் பதவிக்கு வந்திருக்காரு, சில மிஸ்டெப்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் விமர்சனம் வந்த உடனே அது திருத்திக் கொள்கின்ற மனப்பான்மை அவர் இருக்கிறது என்பதை நானும் கவனித்து அதை நான் பாராட்டுகிறேன். நீங்க தான் முதல்ல வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத காங்கிரஸ் கட்சியில சொன்னீங்க. இப்போ உங்களுடைய எண்ணம் வந்து வெற்றியடைந்த நினைக்கிறீங்களா? இன்னும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தா என்ன சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலரை வந்து அமைச்சரவையில் சேர்த்துக்கொண்டால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. நேரடியாக கூட்டணி வைத்து வாய்ப்பு வராவிட்டாலும் தேர்தலுக்கு பின்னர் வைத்திருக்க கூட்டணி அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை என்னை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரதிநிதிகளாக சட்டப்பேரவையில் இருக்கும் 5 நபர்களிலே சிலரை மந்திரிகளாக அரசாங்க முதலமைச்சர் நியமித்தார் என்றால் அந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.